இப்போ லாஸ்ட் ஷார்ட்ஸில் ஒரு எக்ஸாட்டிக் ஃபிஷ் ஃபார்ம் போயிருந்தோங்க. ஸோ அங்கேருந்து ஒரு 2 பேர் எக்ஸாட்டிக் கப்பீஸ் தான் வாங்கிட்டு வந்தேன். இது என்ன கப்பி வெரைட்டின்னு பார்த்தீங்கன்னா எண்ட்லருங்க. ஸோ இது வந்து ரெட் சில்லி எண்ட்லர்னு சொல்லுவாங்க. இது வாங்கிட்டு வந்து அக்ளமேஷன் ப்ராசஸ் பண்ணி எப்பயும் போல் அதுக்கு ஒரு டப் செட்டப் பண்ணியாச்சுங்க. ஸோ இது பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு ஃபீமேல் வேறு ஜம்ப் ஆயிடுச்சு. இது கொஞ்சம் ஆக்டிவான ஃபிஷ் தான், கொஞ்சம் துருன்னு இருக்கும். ப்ளஸ் வந்து இது மேல் பார்த்திங்கன்னா நல்லா கலரேஷனோடு இருக்கும், ஃபீமேல் வந்து கலரேஷன் இல்லாமல் இருக்கும். அதே மாதிரி இது வந்து ரெட் அண்ட் பிங்கிஷ் கலரில் வந்துச்சுங்க. அந்த ஃபார்ம்லேயே இது ரொம்ப அட்ராக்டிவாக இருந்துச்சு. ஸோ அதான் ரொம்ப பிடிச்சி போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இது வந்து டேங்க் செட்டப் பண்ணியாச்சு. இதோட ப்ரீடிங் செட்டப் வந்து ஃபியூச்சர் வீடியோஸில் பார்க்கலாங்க. ஸோ இது வந்து ஈலை பற்றி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க, ஈல் என்ன ப்ரோ ஆச்சு உயிரோடு இருக்கான்னு சொல்லிட்டு. பீகாக் ஈல் வந்து நல்லாவே இருக்குங்க. நம்ம யோயோவில் வச்சுருக்கிற டேங்க்லேயே இதையும் வந்து விட்டாச்சு. ஸோ இது வந்து 2 டேஸ் இல்லை 3 டேஸ் ஒன்ஸ் தாங்க சாப்பிடுது. ஸோ பிளட் வார்ம்ஸ் மட்டும் தான் ஃபீட் பண்ணுறேன். சப்ஸ்ட்ரேட் இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அகெயின் ரீசெட்டப் பண்ணி சப்ஸ்ட்ரேட் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் ஹைடிங் ஸ்பாட்லாம் ஆட் பண்ணிட்டேங்க. ஸோ இதை பற்றியும் ஃபியூச்சர் வீடியோஸில் வந்து சொல்கிறேங்க. இது நைட்டு தான் மோஸ்ட் ஆக்டிவாக இருக்கும், பகல்லலாம் வந்து மறைவாக தாங்க இருக்கும். இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க் ஃபார் வாட்சிங்.